பரிசுத்தம் மகிமைப்படுவதாக. இன்று நம்முடைய சபை நாட்காட்டின் படி வருகையின் ஞாயிறு அட்வென்ட் சண்டே என்று அழைக்கப்படுகிறார். இதற்கு அடையாளமாக நான் எடுத்திருக்கிற இந்த ஸ்டோன் விரிப்பு எல்லாம் இள நீல சிவப்பிலே அடையாளமாக வைக்கப்பட்டிருக்கிறது. வயலட் கலர். அட்வென்ட் சண்டே என்பது வருகையின் ஞாயிறு என்பது வருகையின் நாட்களில் முதலாவதாக உள்ள ஞாயிறு. இந்த நவம்பர் 30ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 24ஆம் தேதி வரை வருகையின் நாட்கள் அட்வென்ட் டேஸ் என்று அழைக்கிறார். கிபி 380ஆம் ஆண்டு நடைபெற்ற சபை மாநாட்டிலே இந்த நாள் நிர்ணயிக்கப்பட்டது. இத்தனை நூற்றாண்டுகளாக அதை அப்படியே பின்பற்றி வருகிறோம். கிறிஸ்துவாக நமக்கு தெரியும் முதலாம் வருகை, இரண்டாம் வருகை என்ற வார்த்தை. இதற்கு பயன்படுத்துகிற கிரேக்க பரோசியா. அதற்கு வருகை என்பதன் அர்த்தம். நாம் முதலாம் வருகை, இரண்டாம் வருகை என்று சொல்கிறோம். அதுக்காக மூன்றாம் வருகை, நான்காம் வருகை என்பது கிடையாது. ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். முதலாவது வருகை என்பது இயேசு கிறிஸ்து மனித அவதாரம் எடுத்தது. இரண்டாம் வருகை என்பது நியாயாதிபதியாக இயேசு கிறிஸ்து வரவு. இவைகளெல்லாம் நினைவுபடியாக சபை முற்பதாக இந்த நாட்களில் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நாட்களிலே அன்பு, மனம் திரும்புதல், தாழ்மை, கிருபை என்ற முக்கியமான சத்தியங்களுக்கு இந்த 4 ஞாயிற்றுக்கிழமைகள் முக்கியமாக பயன்படுத்தப்படும். அது மட்டுமல்ல, இந்த நாளை விசேஷமாக எப்படி அனுசரிப்பார்கள் என்றால், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு கலரிலான மெழுத்து வைப்பார்கள். சில பாரம்பரியமான ஒரு நிகழ்ச்சிகள் எல்லாம் இந்த அட்வென்ட் நாட்களுக்கான சிறப்பிச்சிருக்கிறேன். ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு கலரில் மெழுத்து வைப்பாங்க. இப்படியும் பழக்கம் இருக்கிறது. அல்லது இதனை உபவாச நாட்களாகும். அதாவது பெரிய உபவாசம், சிறிய உபவாசம். பெரிய உபவாசம் என்பது லெந்து நாட்கள். சிறிய உபவாசம் என்பது இந்த அட்வென்ட் நாட்கள். எப்படி லெந்து நாட்களில் உபவாசம் இருக்கிறாங்களோ அதே போல உபவாசம் இருக்கிற இந்த நாட்களிலும் காய்கறி உணவு மட்டும் அருந்தி கொண்டு நான்வெஜ் எதுவுமே சாப்பிடாம சில தீர்மானங்கள் எடுத்து இந்த நாளை அனுசரிப்பார்கள். அப்படி அனுசரிக்கப்படுகிற நாட்கள் தான் கிறிஸ்துவின் முதல் வருகையான பிறப்பை எதிர்கொள்ள ஆயத்தமாக உபவாசத்தோடு கூட நோம்போடு கூட அப்பேற்பட்ட நாட்கள் தான் இது. அப்பேற்பட்ட ஒரு விசேஷ நாட்களாக போகிறோம். ஆகவே தான் இந்த நாளில் முதல் பாடலை கிறிஸ்துமஸ் பாடலை பாடுறோம். அட்வென்ட் நாட்டில் முதல் நாளிலே ஒரு கிறிஸ்துமஸ் பாமாரியோடு துவங்குவதும் ஒரு வழக்கமாக இருக்கிறார். அதுவே நல்ல தொடங்கியிருக்காங்க. அதே போல சரியாக சபையுடையவும் அதே போல கரெக்டாக அந்த நாளுக்கான மனப்பாட வசனம் சொல்லும்போது கிறிஸ்துமஸுக்கான வசனத்தை சொன்னாங்க. எல்லாம் பொருத்தமாக இருந்தது. அப்புறம் இன்னொரு விசேஷம் இன்னைக்கு என்னன்னா, இந்த சபை நாட்காட்டின் பிரகாரம் அப்படின்னு சொல்றதுல அட்வென்ட் நாட்களில் சபை அந்த காலண்டர், சர்ச் காலண்டர் சொல்றதுல அதுல இதுதான் முதல் நாள் இங்கே ஆரம்பிக்கிறது. அப்புறம் கிறிஸ்துமஸுக்கு பின் வருங்க. அப்புறம் அதுக்கப்புறம் நம்முடைய ஈஸ்டர், லெந்து நாட்கள், பெந்தேகோஸ்துக்கு பின்வரும் நாட்கள் அப்படிலாம் சபை கலந்து போயிட்டே இருக்கும் இல்லையா. இதுக்கு தகுந்தது போல இந்த ஆழத்தில் இருக்கிறது எல்லாமே கலந்து மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ வயலட்டு, கிறிஸ்துமஸ் வெள்ளை, இன்னொரு மறுபடியும் லெந்து நாட்களில் வயலட்டு அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிட்டே போகும் இல்லையா. அந்த காலண்டரில் இன்னைக்கு தான் முதல் நாளில் இவ்வளோ சந்தோஷமாக கர்த்தரை ஆராதிக்கிற கிருபை நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா.
இவ்வளவு சிறப்புமிக்க நாட்களிலே நாம் இருக்கிற தலைப்பு தேவனுடைய கிருபை தாழ்மை உள்ளவர்களை உயர்த்துகிறார்கள். தேவனுடைய கிருபை தாழ்மை உள்ளவர்களை உயர்த்துகிறார். இதுதான் நாளுடைய தியானத்துடைய தலைப்பு. கிருபையை தியானிக்கின்ற நாட்கள் தான் இந்த நாட்கள் என்று பார்ப்போம். தாழ்மையுள்ளவர்களை தேவன் உயர்த்துகிறார். இது அடிப்படையிலே நமக்கு தெரியும். இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்திலும் இருக்கிறது. தன்னைத்தான் தாழ்த்துகிறது உயர்த்தும். தாழ்மையுள்ளவனுக்கு கிருபை இருக்கிறார், பெருமையுள்ளவனுக்கு எதிர்த்திருக்கிறார். 1:5 பெருமையுள்ளவனுக்கு எதிர்த்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து உபதேசத்திலே தாழ்மையுள்ளவர்களை ஒரு உயர்த்துகிறார். தாழ்மைக்கு ஒரு பெருமை இருக்கிறது, தாழ்மைக்கே ஒரு பெருமை இருக்கிறார். அதுதான் நீதிமொழியில் சொல்கிற அந்த தாழ்மையுடைய மேன்மை. ஆனால் அந்த தாழ்மை அல்ல, தாழ்த்தப்படுதல், நெருக்கப்படுதல், ஒடுக்கப்படுதல். அதில் நெருக்கப்படுகிறவரை உயர்த்துகிற கிருபை தான் தேவனிக்கிறது. அதனால்தான் இயேசு கிறிஸ்து மனிதாவதாரம் எடுத்து மனுப்புத்தவனாக பிறந்தார். அதனுடைய நோக்கங்களிலே ஒன்று கீழலையில் இருக்கிறவர்களை, நெருக்கப்படுகிறவர்களை, ஒடுக்கப்படுகிறவர்களை உயர்த்த வேண்டும். அது முதலாவது உள்ள வேத வாழ்க்கையில இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே நெருக்கப்படுகிறார்கள் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அவர்களை உயர்த்த வேண்டும் என்பது ஆண்டவருடைய நோக்கம். எப்படி நெருக்கப்படுகிறார்கள் என்பதெல்லாம் நமக்கு நன்றாக தெரியும். யாத்ராகமம் 1வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்கள். அப்படியே அவர்களை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள். ஒடுக்கும்படி விசாரணைக்காரர்கள். அவர்கள் பாவத்துக்காக பித்தோ, ராமேஷ் என்னும் பண்டசாலை பட்டணங்களை கட்டினார்கள். அங்கே ஒரு பண்டகசாலையை கட்ட வைக்கிறார்கள். தொடர்ந்து வாசிப்பவர்கள் சொன்னால் செங்கல் சூழலில் வேலை செய்ய மட்டுமே அவர்களை அடித்து அவர்களை அப்படி ஒடுக்கினார்கள். அவ்வளவாய் அவர்களை ஒடுக்கினார்கள். ஆனால் தேவன் வேற ஒரு அவர்களுக்காக வேற திட்டத்தை வைத்துக் கொண்டார்கள். அதே யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்தில் மோசையை உருவாக்குறதை பார்த்தோம். 3ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தையும் வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் இழுத்திருந்த என் ஜனத்தின் உபத்திரத்தை நான் பார்த்து நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன். அவர்களை இழுக்கையின் கைக்கு விடுதலையாகவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியாரும் ஏத்தியாரும் எரேமியாரும் பெரிசியரும் ஏவியரும் எப்ரியசரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேயும் ஓடுகிற நல்ல விசாலமான தேசத்திலே கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். அதற்காகவே கத்திறங்கினார். அவர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள், அவருடைய நெருக்கப்படுகிறார்கள். அந்த நெருக்கத்தை பார்க்கிறார். அவர்கள் கூக்குரல் இருக்கிறார்கள், கண்ணீர் வடிக்கிறார்கள், அழுகிறார்கள். அந்த சத்தத்தை அவர் கேட்கிறார். அதற்காகவே இறங்குகிறார். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை பாருங்க. இந்த உலகத்திலே பாவத்தின் நெருக்கத்தினாலே, பாவத்தின் அடிமைத்தனத்தினாலே இது மனுக்குளம் நெருக்கப்படுகிறது என்பதை பார்க்கும் பொழுது, ஐயோ இந்த பாவத்திலிருந்து என் விடுதலை பெற முடியவில்லையே என்று கூக்குரல் இருக்கிற சத்தத்தை கேட்கிறார். பாவம் கற்றிலிருந்து நான் விடுதலை பெற முடியவில்லையே என்று அங்கலாய்க்கிற அந்த அங்கலாய்ப்பை அவர் பார்க்கிறார். அந்த கூக்குரலை கேட்கிறார், சூழ்நிலைகளை பார்க்கிறார். இங்கேயும் அப்படித்தான் எகிப்திலே இவர்கள் படுகிற பிரயாசங்கள் ஒடுக்குகள் எல்லாத்தையும் பார்க்கிறார். பார்த்து மோசையை தேவன் உருவாக்குகிறார். எல்லாரும் குழந்தையும் அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மோசே என்ற ஒரு குழந்தை மட்டும் தேவன் காப்பாற்றி உருவாக்கி
அவரை ஒரு ஆயுதமாக்கி இந்த ஜனங்களை பாலும் தேடும் ஓடுகிற கானான் தேசத்திற்காக வாசிங்க 4வது அதிகாரம் யாத்திராகமத்தில் 4வது அதிகாரத்தில் 12வது வசனம். ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போடுவேன் என்றார். நீ போன அவர் சொன்ன ஆண்டவரை நானும் பேச முடியாது, திக்குவாயினா இருக்கிறேனே, பலவீனன். ஆனால் சொல் உன் வாயில் நான் இருக்கிறேன். ஒரே அர்த்தம் தான், உன்னோட நான் இருக்கிறேன். இயேசு சொன்ன வார்த்தைகள் தான், சதா நாட்களில் நான் உங்களுடைய கூட இருக்கிறேன். சூழ்நிலை எப்படி இருந்தாலும் அவருக்குடைய நோக்கம் அந்த தேவனுடைய கிருபை என்பது நெருக்கப்படுகிற ஒடுக்கப்படுகிற தாழ்வு நிலையில் உள்ளவர்களை அவர் எப்படியாவது அவர் உயர்த்த வேண்டும் என்பது அதுதான் அவருடைய நோக்கம். நாம கூட சில நேரத்தில் இப்ப சூழ்நிலை வருகிறோம். தொழில் செய்கிற இடங்களிலே நம்ம ஒடுக்கிறார்கள், குடும்பத்திலே சில நெருக்கங்கள், சூழ்நிலைகள் மத்தியிலே சில சூழ்நிலைகள் மத்தியில் ஒரு நெருக்கங்கள், ஒடுக்குதல்கள், தாழ்மைப்படுகிறார்கள். ஆனால் இந்த எல்லா சூழலிலும் ஆண்டவர் மோசேயை போல ஒருவரை அனுப்புகிறார் அல்லது இயேசு கிறிஸ்துவே வருகிறார். இயேசு கிறிஸ்துவை வந்து தம்முடைய கிருபையை வெளிப்படுத்தி விடுதலையாக்குகிறார், நம்மை ரட்சிக்கிறார், நம்மை மேன்மைப்படுத்துகிறார். 2வது வேத பாடத்தில் வாசித்த பகுதியின்படி 2 தெசலோனிக்கேயரிலே 2ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்தையும் 14வது வசனத்தையும் வாசிங்க. கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டதினாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதாலும் ரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனுக்கு ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். நீங்கள் தம்முடைய கர்த்தரை இயேசு கிறிஸ்துவின் மித்தம் மகிமை அடையும்படிக்கு பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். கிறிஸ்துவுடைய மகிமையை நீங்களும் அடையும்படியாக இந்த சுவிசேஷத்திற்கு அழைத்தார். அதை தாண்டி கிடப்பது அல்ல, ஒடுக்கப்படுகிற வாழ்க்கையிலேயே இருப்பது அல்ல, அடிமைத்தனத்திலேயே இருப்பது அல்ல, அவருடைய மேன்மையவை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய மேன்மையவே கொடுத்து அப்படிதான் இஸ்ரவேலுக்கு வாக்குறுதி, ஜாதிகளுக்குள்ளே நீ பெரியவராக இருப்பான். சுற்றி வைக்கிறார்கள் அசீரியர்கள், பெலிஸ்தியர்கள், கானானியர்கள், இப்படி அநேக ஜாதிகள் இருக்கிறார்கள். அவர்கள் மத்தியில் பெரிய ஜாதி, சிறியவன் அல்ல, பெரிய ஜாதிகள். ஆண்கள் விரும்புவதல்ல, தாழ்வு நிலைகளில் இருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டுடைய கிருபையை கொடுத்து அந்த கிருபையினால உயர்த்த வேண்டும் என்பதுதான். சுவிசேஷ வேதபூமியிலே வாசிக்கின்ற பகுதி மரியாளின் கீதம் என்று சொல்லப்படுகிற ஒரு பகுதி. அது 58வது வசனத்தை வாசிங்க, 54லிருந்து 52 வாசிங்க. நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமும் அவன் சந்ததிக்கும் என்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து நம்முடைய தாசனை இஸ்ரவேலை ஆதரித்தார் என்றால், மரியாள் ஏறக்குறைய 3 மாதம் அவளுடனே இருந்து தன் வீட்டுக்கு திரும்பி போனாள். எலிசபெத்துக்கு பிரசவ நிறைவேறிய போது அவள் ஒரு புத்திரனை பெற்றார். கர்த்தர் அவளிடத்தில் நம்முடைய இரக்கத்தை விலக பண்ணினார் என்று அவளுடைய அயலாத்தார்களும் 10 ஜனங்களுக்கும் கேள்விப்பட்டு அவளுடனே கூட சந்தோஷப்பட்டார்கள். அவளோடு கூட சந்தோஷப்பட்டார்கள். அந்த தாழ்வுகளில் சொல்ல கர்த்தர் இரக்கத்தை உடையப்படுது. 2 பேருடைய சூழ்நிலை யோசித்து பாருங்க. ஒரு கல்யாணம் ஆகாத ஒரு கன்னிகை கற்பவதியாக இருக்கிறார். குழந்தையில் பெற இயலாத வயதிலே எலிசபெத் அவருக்கு கற்பம் அளித்து குழந்தை பிறந்திருக்கிறது. இது 2 நிலைக்கும் ஒரு சமூக இக்கட்டான ஒரு சூழ்நிலை தான். ஆனால் இந்த இடத்துல சொல்லுகிற வார்த்தை பாருங்க, இரக்கத்தை கொடுத்து, அதான் கிருபை, இரக்கம், கிரேஸ், இரக்கம், அந்த கிருபை சொல்லுகிறோம்.
ஆக இந்த அற்புத நாட்கள் என்பதே தாழ்வு நிலையில் இருக்கிறவர்களை உயர்த்த வேண்டும் என்ற தேவனுடைய கிருபையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இந்த நாட்கள் சிந்தனுடைய மைய பொருளை தேவனுடைய கிருபை நம்மை உயர்த்த காத்து கொண்டிருக்கிறார். நம்மை உயர்த்த காத்து கொண்டிருக்கிறார். ஆக நாம இப்போ என்ன சூழ்நிலையில் இருக்கிறோமோ அதை குறித்து நாம் கவலைப்படவே வேண்டும். தேவனுடைய கிருபை மட்டும் இந்த அற்புத நாட்களுடைய இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை அவருடைய கிருபை மட்டும். ஆண்டவரே, பவுல் கேட்டது போலவே என்ன கேட்டாலும் ஆண்டவர் நமக்கு ஒரு பதில் வச்சிருக்கிறாங்க. கிருபை உனக்கு போதும். 2 என் கிருபை உனக்கு போதும். நல்லா யோசிப்பாங்க. ஆண்டவர் கிருபை பொழுதுபடினாலே இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த குறித்த நாளிலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நாட்டுக்கு சென்றார்கள். எத்தனையோ ஆண்டுகள் மாறிடுச்சு. இன்று வரையிலும் இந்த யூதர்களை இந்த உலகத்தில் யாருமே அசைக்க முடியும். ஏன் தெரியுமா? ஆண்டவர் வாக்களித்த அந்த கிருபை. நமக்கும் அப்படித்தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனுஷ அவதாரம் எடுத்ததுடைய நோக்கம் அதுதான். அந்த கிருபையை நமக்கு பொழிந்து நம்மையும் மீட்டுக் கொள்ள வேண்டும், ரட்சித்துக் கொள்ள வேண்டும் என்றார். அதைத்தான் அந்த கிருபையைத்தான் இந்த நாட்களில் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இது கிருபையின் நாட்கள். அதற்காகவே அவர் சிலுவையில் அடைந்து தியாகத்தையும் பெற்றுக்கொண்டார். இந்த கிருபையை உறுதி செய்வதற்காக அதன் கிருபை நம்மை நிலை நிறுத்தும். இந்த தியானத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு சம்பவம் எனக்கு கேட்டு அதை இப்போ சொல்ல வேண்டும் என்ற ஞாபகம் கூட வருகிறது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் புனே என்ற ஒரு மாநகரம் இருக்கார். பாம்பே மாதிரி புனே ஒரு பெரிய சிட்டி தான். அந்த மாநகரத்தில் ஒரு குப்பை தொட்டி பக்கத்தில் யாரோ ஒருத்தர் வேண்டாத வேளாண்மை ஒரு குழந்தைய அந்த குப்பை தொட்டியில் போட்டு போயிட்டாங்க. குப்பை பக்கத்தில் அந்த பச்சை குழந்தைய குப்பை தொட்டியில சைடில் போட்டாங்க. என்னமோ தெரு நாயெல்லாம் சுற்றி குழைச்சிட்டு இருந்தது. குழந்தை ஆடுறத பார்த்து கை காலத்து அழகத்தை பார்த்து குழைக்குது. அந்த நாய் கடிக்க மட்டும்தான் இல்லை. அந்த டைம்ல அந்த ஒரு அம்மா அந்த இடத்துல வராங்க, ஒரு தாயார். அவங்க அதை பார்த்த உடனே ஐயோ நாய் கடிச்சிருமே அப்படின்னு சொல்லி ஓடி போய் அந்த குழந்தைய காப்பாற்றுறாங்க. அதிர்ஷ்டவசமா தேவனுடைய கிருபைன்னு சொல்லலாம். அந்த குழந்தையை காப்பாற்றுறாங்க. காப்பாற்றி உடனே தகவல் சொல்ல வேண்டிய தகவல் சொல்லி அந்த ஆஸ்பத்திரியில் சேர்த்துறாங்க. ஆஸ்பத்திரியில் சேர்த்து ஆஸ்பத்திரியில் அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து நல்லா எடுத்து பக்கத்தில் ஒரு அனாதை ஆசிரமம் இருக்கிறது. நான் குறித்து வச்சிருக்கிற பேர்லாம் எனக்கு தெரியும் ஞாபகம். அந்த அனாதை ஆசிரமத்தில் அந்த குழந்தைய வச்சுறாங்க. அந்த அனாதை ஆசிரமத்தில் நல்லா வளர்ந்து குழந்தை. அந்த குழந்தைக்கு லீலா அப்படின்னு பேர் கொடுக்குறாங்க. அந்த லீலா நல்லா வளர்ந்து வருது. ஒரு நடக்கிற ஒரு நல்ல பருவத்தில் வந்துச்சு. அந்த டைமில் அமெரிக்காவிலிருந்து ஒரு தம்பதிகள் குழந்தை இல்லாதவர்கள், ஷூ தம்பதிகள், அவர் பேர் ஷூ, அந்த அம்மா பேர் வேற ஒரு பேர் பெர்கி அப்படின்னு அந்த அம்மாவோட பேர். இந்த ஷூ தம்பதிகள் வந்து அந்த அனாத ஆசிரமத்துக்கு அவங்க வந்தது எதுக்குன்னா அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையை தத்தெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்தாங்க. ஆனால் அவங்க அந்த இடத்துல எந்த குழந்தையை தத்தெடுக்கலாம்னு சொல்லி அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது இந்த குழந்தை அழகாக இருக்குது, நல்ல கலராக இருக்குது, அழகாக கண்ணை சிமிட்டிக்கிட்டு ஒரு அழகான கண்ணு. அந்த குழந்தை துருத்துரு இருக்குது, சுறுசுறுப்பாக இருக்குது. ஆண் குழந்தையை தத்தெடுக்க வந்தவங்க இந்த பெண் குழந்தை இந்த லீலாவை தத்தெடுத்துக்கிறாங்க. தத்தெடுத்து அவங்க அமெரிக்கா நாட்டுக்கு கொண்டு போயிடுறாங்க. அங்கே கொண்டு போய் அதுக்கு லிஷா அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. லிஷான்னு பேர் வச்சு அவங்க கொஞ்ச நாள்ல ஆஸ்திரேலியாவுக்கு குடிபெயர்ந்துறாங்க. கடைசியாக அவங்க அப்படியே அந்த லிஷாவும்
ஷூ அவங்க அம்மா எல்லாரும் ஆஸ்திரேலியாவுடைய குடிமக்களாக மாறினாங்க. அந்த இடத்துல படித்து வளர்ந்து கிரிக்கெட்டில் ரொம்ப ஆர்வமாக இருந்த இந்த லிஷா பெண்கள் அணி கிரிக்கெட்டு ஆஸ்திரேலிய டீமுக்கே கேப்டன் ஆயிட்டாங்க. ஆஸ்திரேலியாவுக்கு கேப்டன். ஆல்ரவுண்டர்னு சொல்லுவாங்க கிரிக்கெட்டில். பவுலிங் போடுவாங்க, பந்து எறிவாங்க, பாட்டி அடிப்பாங்க, பேட்டிங் பவுலிங் எல்லாம் பயங்கரமாக. அதனால ஒரு நாட்டினுடைய கிரிக்கெட் டீமுக்கே கேப்டன் ஆயிடுறாங்க. அது நாடே பொழுது பெண்கள் கிரிக்கெட் டீம்ல இந்த அளவு உலக அளவில் அவருடைய பேர் வளர்க்க முடியாது என்று சொன்னால் முதலாக 1000 ரன்னை தொட்ட கிரிக்கெட் பெண்மணி இந்த லிஷா. முதல் முறையாக 100 விக்கெட்டை தொட்ட கிரிக்கெட் பெண்மணி இந்த லிஷா. சரித்திரம் அப்படியே இருக்கிறது. எங்க தொடக்கம், எங்க அந்த குழந்தைக்கு தொடக்கம் எங்க? குப்பை தொட்டி. முடிவு ஆஸ்திரேலியாவிலேயே கிரிக்கெட் டீமில் கேப்டனாக இருந்து உலக சரித்திரத்தில் கிரிக்கெட்டில் ரெக்கார்டு வைக்கிற அளவுக்கு அவங்க வேணும். அதான் அனுபவிக்கிறது. இவங்க கிறிஸ்தவர்களாக வாழ்கிற அமெரிக்காவோட ஆஸ்திரேலியாவில் கிறிஸ்தவர்கள் அதிகமாக வாழ்கிறாங்க. அங்கெல்லாம் அனுபவிக்கிறது. ஆண்டவர் நம்மையும் இப்படிதான் கண்ணோக்கி பார்க்கிறார். அதைத்தான் நம்முடைய யாத்திரா 3ஆம் அதிகாரத்தில் 7-8 வருஷங்களை பார்த்தோம் அல்லவா? அவர் பார்த்தார், கேட்டார், இறங்கி வந்தார். இயேசு கிறிஸ்து அப்படிதான் மனுக்குலத்தினுடைய தேவைகளை அவர் அறிந்தார். ஆகவே பிதாவானவர் குமாரனை நமக்காக அனுப்பி யோவான் 3:16 படி வளவாய் வாழ்க்கை புகுந்தார். அதை இந்த சத்தியத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற என்னுடைய அன்புக்குரியவர்களே, தேவனுடைய கிருபைக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். தேவன் நம்மை உயர்த்துவார். கர்த்தர் பெரியவர். கர்த்தர் திருவார்த்தைகளால் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.